அனைவருக்கும் வணக்கம். பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே கவிஞர் இரா வசந்தகுமார் ஐயா அவர்களோட நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இது 2வது பாகமாக அவருடைய வாழ்க்கையில் பயணித்த அனுபவங்களையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறார். வெல்கம் டு பேரன்புடன் பார்த்தி யூடியூப் சேனல். வணக்கம் ஐயா. வணக்கம் பார்த்திபன். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். சரிங்க. ஏங்க ஆங்கிலம் மட்டும் வளரணுமா, தமிழ் வாழக்கூடாதாங்க? வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ்னு சொன்னாங்க. ஏன் ஐயா தமிழ் வளரக்கூடாதுங்களா ஐயா? தமிழ் வளர்ந்துருச்சு. சரிங்க. என்ன மாதிரி தமிழ் நல்லா வளர்ந்துருச்சு. சந்தோஷங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா? நல்லா இருக்கேன் பார்த்திபன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். ஊருக்கு வாரம் போயிட்டு நீங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்க. நம்ம கடைசியாக நம்ம சந்திச்சப்போ நீங்கள் நிறைய புத்தகங்கள், நிறைய ரைட்டிங் ஒர்க் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாங்களே? ஓகே, மேனேஜர் மாதிரி கேட்குறீங்க. நன்றி. இப்போ போன மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். ஒன்று வந்து பேரூர் பட்டீஸ்வரர் அந்தாதி அப்படின்னு ஒரு புக்கு. அது அந்த அந்தாதி ஃபார்மேட்டில் வெண்பா ஃபார்மேட்டில் இருந்தது. அது வந்து போன பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் இருக்கிற பேரூர்ல இருக்கிற சிவன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ அதுக்காக நம்மளோட எழுதுவோம் புக்கு அதை எழுதினேன். அடுத்தது இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி மருதமலை முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ அதுக்காக எழுதணும்னு ஒரு புக் எழுதினேன். அது வந்து அது பிள்ளைத்தமிழ் ஃபார்மேட்ல, ஏன்னா முருகன் வந்து நமக்கு வந்து பிள்ளை தான் இல்லையா. ஸோ பிள்ளைத்தமிழ் ஃபார்மேட் எழுதினேன். அது ஒன்று வந்துச்சு. அந்த 2 புக்கும் நான் வந்து இப்போ எழுதி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி எழுதுற மாதிரி அப்பப்போ கதைகள், குழந்தை கதைகள் எழுதிட்டு இருக்கேன். குழந்தை கதைகள். ஓகேங்க. எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கிது தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள்? ஏன்னா இப்போ நம்ம சந்திச்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அதுக்குள்ளே ஒரு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, சிறுகதைகள் எழுதுறீங்க, பாடல்கள் எழுதுறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த நேரம் அமையுது? எப்படி உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்கிறீங்க? நேரம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன இன்டர்வியூ சொன்ன மாதிரி யானையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுதல், அந்த கான்செப்ட் தான். டெய்லி கொஞ்சம் எழுதினாலே போதும், நம்ம எழுதிடுறேன். நம்ம இதுவே ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. அது வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், நேச்சர் ஹேட்ஸ் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு. அப்படின்னா இயற்கை தொடர்ச்சியின்மையை வெறுக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, இயற்கையில எல்லாமே தொடர்ச்சியாக தான் நடக்கும், டக்குன்னு எதுவும் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அது மாதிரி எப்படி அழிவு சக்தி கொஞ்சம் தான் மாறுதோ, ஆக்க சக்தி அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எதையும் பண்ண முடியும் ஒரே நாள்ல. அல்லது நாம எதிர்பார்க்கிற, நாம திங்க் பண்ற குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எதையும் முடிக்க முடியாது. இயற்கை வந்து அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், அதுக்கான எஃபர்ட் போடணும். அதான் சொல்ல வருது. அடுத்து என்ன கேட்டீங்க? அதான் இப்போ இந்த இதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்க? நேரம் வந்து இதுதான். டெய்லி கொஞ்சம் எழுதும்போது ஒரு 1/2 hour நம்ம வந்து இன்ஸ்டால ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற டைமோ, யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறதோ, பொலிட்டிக்கல் டிபேட் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணோம்னா இதெல்லாம் சேவ் பண்ணுங்க. நல்லதுங்க. பிளஸ் இப்போ ஐபிஎல் மேட்சே நடந்துட்டு இருக்கு, அதை ஆன் பண்ணி மியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டைம் கிடைக்கும். இப்போ எங்க கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் அப்புறம் என்ன பண்றதுங்க ஐயா? கிரிக்கெட் பாருங்க, சவுண்ட் எல்லாம் பாருங்க. அது சொல்ல வரணும். தமிழ் கமெண்ட்ரி விட நீ இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்கறது நல்லது. சரிங்க, கண்டிப்பாக பார்க்குறேன். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ அனுபவிச்சு வந்திருப்பீங்க. உங்களுடைய பயணத்தில் வந்து நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சந்தித்த மனிதர்களுடைய புகைப்படங்கள் இப்போ எங்ககிட்ட இருக்கு. அந்த புகைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அது வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பேக் அண்ட் டீம் மூலயமா நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு காமிக்கிறேன். அது மூலயமா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த மொமெண்ட், அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன். என்னோட டார்கெட் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 மனிதர்களையா சந்திச்சு அவங்கள படம் வரைஞ்சு அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி ஒரு மெமரியா வச்சுக்கொண்டு ஒரு டார்கெட்டை சமயம் கிடைக்கும்போது அதை நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பருங்க. ஏன்னா அதையும் காமிக்கிறேன். முதல்ல இந்த ஃபோட்டோ செக்ஷன் மாதிரி ஒன்று கேட்போம். இந்த புகைப்படத்தை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இப்படி காட்டிங்க இல்லை அதில் நான் இதில் காமிச்சேன். ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணா ஹசாரே அவர்கள் புனேல இருக்காரு. நம்ம போனதுல வந்து மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன்ல வந்து இவர் தான் ஒரு நடுநாயகமா இருந்தாரு. நம்ம ஜனநாயகன் கூட அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. ஜனநாயகன் நமக்கு தெரியும், இளைய தளபதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அவர் போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு அப்பவே. இல்லை இது எப்போ நடந்தது, எப்போ போட்டோ எடுத்த டைம் சொல்றேன் சுத்திட்டு வராங்க. அப்படியே மக்களுக்கு தெரியும், அண்ணா சரி மக்கள் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ விஜய் வந்து எப்படி பிறப்புக்கும் எல்லா வரைக்கும் சொன்ன அப்புறம் திருவள்ளுவர் ஒருத்தர் ஞாபகம் வந்த மாதிரி விஜய் சொன்னோம்னா உங்களுக்கு அண்ணா சரி. அதனால அதுக்காக சொன்னேன், யூத்துக்கு தெரியும் அண்ணாசியார் தெரியாம போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொன்னேன். ஸோ வந்து நான் புனேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மார்ச் மாசம், அப்போ ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு. சரி, ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருந்தா ஒன்னும் சரக்கு அடிக்கலாம்,
நமக்கு அந்த ஹேபிட் இல்லாம போயிடுச்சு ஒரு 10 வருஷமா. சார் நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, வயிறு தான் ஃபுல்லாச்சு, தொண்டை அடைச்சதுனால சரியா சாப்பிட முடியல துக்கத்தினால. சரி எங்கேயோ போலான்ட்டு நான் வந்து நெட்ல வழக்கம்போது சுத்திட்டு இருக்கும்போது இவரோட ஊர் ராலேகான் சித்தி அப்படிங்கிற ஊர், அது புனேல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் பஸ் டிராவல் டைம்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சது. புனேல? ஆமா. சரி அவரை பார்க்க போகமிட்டு ஒரு பிளான் பண்ணி அவரை போய் பார்த்தேன். பார்த்து ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. அந்த அனுபவத்தை ஒரு புத்தகமா எழுதி அமேசான் கிண்டில போட்டிருக்கேன். ஒரு சந்திச்சதே ஒரு பயண கட்டுரையா போட்டு. கட்டுரையோட பெயர் அண்ணாஜியை சந்தித்தேன் அப்படிங்கிற. அண்ணாஜியை சந்தித்தேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்புறேன். தேங்க்ஸ் பார்த்திபன், உங்களால அந்த புக்ல கொஞ்சம் வித்துச்சுன்னா கொஞ்சம் நன்றி. உங்களுக்கு கமிஷன் தர 10% கமிஷன் இருக்கு. இல்ல எப்படி நீங்க பாக்கணும்னு சொன்னோடனே அவர் அனுமதி கொடுத்துட்டாரா, இல்ல எப்படி அந்த சந்திப்புல ஏதாவது சுவாரஸ்யமா நடந்தது? நான் வந்து பார்க்கணும்னு கிளம்பி போனேன். அவர் அங்க இருக்காரு இல்லையான்னு தெரியாது. ஏன்னா டெல்லியில இருக்கலாம், பாம்பேல இருக்கலாம், தெரியாது. சரி போறோம், அவர் இருந்தா அவரை பார்ப்போம், இல்லையா அவர் இருந்த ஊரை பார்த்துட்டு வருவோம், அவ்வளவுதான். நம்ம வெளியே போகணும், இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கா போறதுதான் பிளான். ஸோ அவர் பார்க்க போகும்போது நல்லா பஸ் போனேன். பஸ்ல போயிட்டு சிரூர் அப்படின்னு ஊர் பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேர் மாதிரியே இருக்கு. சிரூர் சின்ன ஊர் தான் நம்ம மொழி இல்லையா. சிரூர்னு பேரை பார்த்தீங்கன்னா சரி அங்க இறங்கணும் பார்த்தப்போ அந்த கண்டக்டர் பார்த்து நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் அண்ணாஜியை பார்க்க போறேன்னு. சரி இங்கிருந்து இன்னொரு பஸ் போகும், மாறி போங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல நீ வாங்க அந்த வழி தான் போறோம், நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் கிடையாது, நான் உங்களை நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னை டிரைவர்கிட்ட காட்டி இவர் பாருங்க அண்ணாஜியை பாருக்க ஆந்திரால வந்திருக்காருன்ட்டாங்க. ஆந்திரா வந்திருக்கேன். ஐயோ நான் பாக்குறதுக்கு பச்சை தமிழ் மாதிரி தெரியலான்னு டவுட்டா இருந்துச்சு. ஒரு ஜூனியர் என்டிஆர் மாதிரி தெரியணும்னு தெரியல, பழைய ஜூனியர் என்டிஆர் மாதிரி. அப்புறம் சரி அதுக்காக மாறணும்னு சொல்லிட்டு மனசு நினைச்சுக்கிட்டு மாறல. அப்புறம் அவரே பஸ் ஸ்டாப் இறக்கி விட்டாரு. அங்க ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர் ஊருக்கு ஒரு கட்டில உள்ள போகணும். அங்க வந்து பஸ் எல்லாம் ரேரா வரும். நல்ல வேளை நான் சாப்பிட்டு சொல்லி பார்த்தா ஒரு 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 டாடா பாலிசி இருந்துச்சு. அவர் உள்ளதான் போறாரு இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னப்புறம் நமக்கு தான் ஹிந்தியும் தெரியும், மராத்தியும் தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்ச போதும் நமக்கு இருமொழி கொள்கை தான் இல்லைங்களா. உள்ள போயிட்டோம். நீங்க கேட்டீங்களா ஏன் வந்து இங்க வாழ்க்கை நீங்க சொன்னீங்கன்ட்டு, நமக்கு இருமொழி கொள்கை சொன்னது. சோ அதுக்கு அவரு கூட போனா அவர் இறக்கி விட்டாரு. அப்புறம் காசு கொடுக்கணும்னா அவர் வேணாஞ்சி அப்படின்ட்டாரு. காசு வாங்கல அந்த டிரைவர். அப்புறம் அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன், நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்ட்டு. அவர் ஆக்சுவலி பாம்பேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், கார் டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் போல. அப்புறம் அவங்க பையனை படிக்கிற சொல்லிட்டு மணிக்கு புனே வந்துட்டாரு. ஸோ அவர் அந்த ஷார்ட் ட்ரிப்ல அவர்கிட்ட பேசிட்டு போனேன். இந்த மாதிரி யார்கிட்ட போறவங்க பேசி ஏதாவது கத்துக்க முடியும்னு பார்ப்போம் இல்லையா. அவர்கிட்ட பேசினா சொன்னாரு, இறக்கி விட்டாரு. நடந்து போனேன். லக்கீலி அவர் இங்க இருந்தார், அண்ணாஜி இருந்தாரு, சாப்பிட்டு இருந்தாரு. நான் போக 1 மணி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் டைம் சாப்பிட்டு போயிட்டாரு. நான் ஒரு ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்து வழக்கம் போது அவர் ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தேன். அதை காட்டி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வெளியே வந்தேன். என் கூட இன்னொரு பார்ட்டி மீட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க பாம்பேல வந்திருந்தாங்க. அப்புறம் நீ எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. முடிச்சப்பறம் நான் புனே போறேன். சரி எங்க கூட வாங்க, நானும் புனே டிராப் பண்றாங்க. நல்ல பெரிய கார், ஏசி காரா இருந்துச்சு. பட் நாம வந்து நம்ம டார்கெட் வந்து ஊர் சுத்துறதான். சோ நான் என்ன டார்கெட் வச்சேன்னா அண்ணா ஹசாரியை பார்த்துட்டு மறுபடியும் சிரூர் வந்துட்டு, சிரூர் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு, பழைய காலத்து சிவன் கோயில், அங்க போவோம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். இவங்க கூட போய் நம்ம நேர வீட்டுக்கே ஜாலியா போயிருந்துருக்கலாம். பட் நம்ம அதாவது இந்த பழமொழி சொன்னாங்க இல்லையா, கப்பல் வந்து கரையிலே இருந்தா நல்லா இருக்கும், ஆனா கப்பல் கட்டப்பட்டது அதற்காக இல்லையே, அது கடல்ல ஊர் சுத்துறதானே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சரி நம்ம வந்ததே ஊர் சுத்துறான்னு சொல்லிட்டு அந்த சிறுவர் ஜீன் போயிட்டாங்க நான் பார்த்துன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வந்து சிறுவர் போயிட்டு சொந்த பார்த்துட்டு வந்தேன். இப்போ அண்ணாசரோட உங்களுடைய உரையாடல் எப்படி இருந்துச்சு? அவரு என்னென்ன பேசினாரு, எந்த மொழியில பேசினாரு, உங்களுக்கு எப்படி அது அவரோட கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க பேசும் படம் பார்த்துருக்கீங்களா? பேசும் படம் கமலஹாசன் படம். அந்த படத்துல என்ன டைரக்டர் பேசவே மாட்டாங்க. அதேதான் இந்த படமும் பேசும் படம். நீங்க ஆங்கிலத்தோட உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கல? ஆங்கிலத்துல சொன்னேன், அவ்வளவுதான். ரொம்ப அவர் ரொம்ப வயசாச்சு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவரை. வணக்கம் ஜி, நமஸ்கார் ஜி, நமஸ்தே ஜின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டினேன். பார்த்துட்டு அச்சாகி சைன் போட்டாரு. ஒரு போட்டோ எடுத்துட்டு காலை வந்து அவ்வளவு ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஓகே, பட் மொழி தேவையில்லை. ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு மொழி தேவை. இந்தியாவில எங்க போனா கால் விழுந்தா மரியாதை. அதுக்கு மேல நீங்க கால் விழுந்தாலும் நீங்க காலை வாடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் மரியாதைங்களும் அர்த்தம் இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. நல்லது, சூப்பர், நல்ல ஒரு அனுபவமா சொன்னீங்க. அந்த புக்கை படிச்சு பாருங்க. அண்ணாஜியை சந்தித்தேன். அமேசான்ல சீக்கிரம் வந்து பார்த்து படிச்சு ரிவ்யூ போடுவாருங்க. கண்டிப்பா நான் வாசிக்கிறேன். மாட்டி விட்டேன்னா அடுத்து இன்னொரு போட்டோங்க. இந்த போட்டோவை பத்தின உங்களுடைய அனுபவம் அப்படி இருக்கு? இவர் வந்து நமக்கு தமிழ் பத்திரிகை உலகத்திலயும் சரி, தமிழ் வாசகர்களுக்கும் சரி நல்லா தெரிஞ்ச பேரு. இவர் பேர் மணியம் செல்வன் அப்படின்னு பேரு. மணியம் செல்வன். இவங்க அப்பா பேர் மணியம், அவரோட பையன்கிறனால இவர் பேர் மணியம் செல்வன். இவர் வந்து நிறைய கதைகளுக்கு, சிறுகதைகள், தொடர்கதைகளுக்கு நிறைய தமிழ் பத்திரிகைகள் படம் வரைஞ்சிருக்காரு. ஸோ எனக்கு ஓவியத்திலையும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அப்படிங்கறனால வந்து இவர் பார்க்க போனேன். 2009 நினைக்கிறேன். அப்போ திருவனந்தபுரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். தீபாவளி சமயத்துக்கு மெட்ராஸ் போனேன். அப்ப மெட்ராஸ் தான் தங்கியிருந்தோம். சென்னை போயிருந்தப்போ இவரை பார்க்க வந்ததுக்கு எதாவது பார்ப்போமேன்ட்டு இவர் தேடி பிடிச்சி நானும் தம்பியும் இவரை போய் பார்த்தோம். நல்லா பேசணும் அவர்கிட்ட.
அவனுடைய ஓவியங்களை பத்தி எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க. ஓவியங்களை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு ஓவியம் தெரியாது. பட் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன் எப்படி படம் வரைகிறது என்ன பண்றது. இப்போ சிலதை கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, போட்டோவை பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இவர் தமிழ் சிற்றிலக்கிய வட்டாரங்களையும் சரி இலக்கிய வட்டாரங்களையும் சரி நல்லா தெரிஞ்ச கவிஞர் தேவதேவன் அவர்கள். இவரை ஜெயமோகன் சுப்பிரமணிய பாரதியாருக்கு அடுத்து தமிழ்ல பெரிய கவிஞர்னு அறிமுகப்படுத்துவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கவிஞர். ஸோ இவர் பெங்களூர் தான் இருக்காரு. இவர் இங்க பெங்களூர்ல இருந்த ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணும்போது நான் எழுதின செல்லியாண்டவன் பிள்ளைத்தமிழ் புக்கு அவர்கிட்ட கொடுத்தேன். சூப்பர். அவர் இப்போ பழக்கமாயிட்டாரு, இங்க பக்கத்துல தான் இருக்காரு. எப்ப வேணா அவரை போய் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணலாம் நம்ம. இந்த போட்டோ எப்போ எடுத்தது? இந்த போட்டோ மக்களுக்கு நன்கு தெரிந்த எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 2009 நான் சொன்ன மாதிரி திருவனந்தபுரத்துல வேலை செய்து கொண்டிருந்த போது நான் அவர் நாகர்கோவிலுக்காரர் தான் இல்லையா, டக்குனு சனிக்கிழமை கிளம்பி போய் அவரை பார்க்க போனேன். அப்ப எடுத்த போட்டோ அது. அப்போ யூத்தா தெரியறாரு, இப்பயும் யூத்தா இருக்காரு எழுத்துக்கள்ல. இவரை பத்தி இவரு பேரு நீலபத்மநாபன் அப்படிங்கிற ஒரு நீலபத்மநாபன். இவரு ஒரு இன்ஜினியர், அதாவது திருவனந்தபுரத்துல இபியில இன்ஜினியர் இருந்தார், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இன்ஜினியர் இருந்தாரு, பிளஸ் ரைட்டரும் கூட. சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம், அவங்க கிட்ட இருந்து ஒரு லேர்னிங் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களே இவங்களை நான் இவங்க கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மனிதரை பற்றின ஒரு அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? நீங்க தேடி திரட்டுனா எப்படியோ கண்டுபிடிச்ச இந்த போட்டோக்குள்ளேயே ஒரு போட்டோ இருக்கு, 2-3 போட்டோ இருக்கு. அதுல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு பழைய வீடு இருக்கும், வீட்டை சுற்றி நிறைய இலை சருகுகள், பூக்கள், பூனைக்குட்டிகள் அப்படின்னு இருக்கும். அந்த வீடு எங்க இருக்குன்னா புனேல இருக்கு. அந்த வீட்டுல கரண்டே கிடையாது. இந்த எப்படி சொல்லணும்னா சுல்தான்பேட் அப்படின்னு ஒரு ஊர். சுல்தான்பேட்டா பேட், ஆனா பேட் இருந்தா முடியாது. அந்த இடம் புனே சிட்டியோட சென்டர். உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா சென்னையில டி நகர் மாதிரி ஒரு இடம். அவ்வளோ ரொம்ப நெரிசலான இடம், பிளஸ் ரொம்ப கடைகள் இருக்க இடம், கமர்ஷியல் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அது அந்த பேட்டை தானே பேட்டை. அங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பேர் டாக்டர் ஹேமா சனி அப்படிங்கிற பேரு. அவங்க புனே யூனிவர்சிட்டியில தாவரவியல் துறையில ஹெச்ஓடியா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. நான் அவங்களை மீட் பண்ணது 2020 நினைக்கிறேன், ஒரு அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு லீவு. சரி சும்மா இருக்க வேணாமே யாரையும் மீட் பண்ணுவோம்னு சொல்லி தேடி பிடிச்சி நானும் ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு சேர்ந்து மீட் பண்ணோம். ஸோ அந்த பொண்ணு மராட்டி. ஸோ அவங்கள்ட்ட பேசுறதுக்கு மராட்டி தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் இருக்கும், அவங்க கூப்பிட்டு போனோம். ஸோ அவங்க வீடு என்ன, அவங்க வீட்டில் என்ன, அவங்க புனே யூனிவர்சிட்டியில தாவரவியல் துறை பொட்டானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அப்பவே 80 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, நிறைய எத்தனையோ காலேஜ் இருக்கு, எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஸ்பெஷல்னா அவங்க வீட்டுல கரண்டே கிடையாது. கரண்டே இல்லாமே அவங்க அவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க புக்ஸ் எல்லாம் அகாடமிக் புக்ஸ் இன் பொட்டானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, எழுதுறாங்க. ஆனா அவங்க வீட்டுல கரண்டே கிடையாது. ஸோ அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஹைலி ஏர்னிங் கெப்பாபிலிட்டி ஏர்ன்டு ப்ரொஃபசர் ஹெச்ஓடி வீட்டுல கரண்ட் இல்லை அப்படிங்கிறது எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க போனோம். பட் நாங்க புதுசுல நிறைய பேர் அப்ப போய் அவங்கள பார்ப்பாங்க. அந்த ஒரு இருக்குது இல்லையா, ஒரு ஆர்வம், ஒரு மனுஷன் வாழ்றான் பாடுறான் அப்படின்ட்டு அவங்க பார்க்க போனோம். நானும் அவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசி இங்கிலீஷ்ல பேசி மராட்டியில பேசி, பட் அவங்க போட்டோ எடுக்க முடியும். ஏன்னா அவங்க குளிச்சுட்டு அப்பதான் தலையெல்லாம் ஈர சுட்டி ரொம்ப பாட்டி, அவங்க ரொம்ப கூண்லாம் விழுந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. பட் நானும் சரி போட்டோ எடுத்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணல, சரி ஓகேன்னு விட்டுட்டோம். பட் ஒரு கிட்ட 2 hours அவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், மராட்டியில அந்த பொண்ணை பேசி எனக்கு சொன்னா, அப்படி பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு 2 விஷயம் கத்துக்கிட்டேன். ஒண்ணு, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். உங்களை இதே மாதிரி நீங்க என்ன கேட்கற மாதிரியே நான் அவங்கள்ட்ட கேட்டேன். உங்களை மீட் பண்ண வந்தவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல கேள்விகள் எது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வந்தாங்களாமா. அதே ஒரு ஆச்சரியமான விஷயம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பார்ட்டியை பார்க்க வருது அப்படின்றது. அவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. வந்துட்டு அது ஒரு பையன் கேட்டானாமா, உங்க வீட்டுல எப்படி நீங்க ஃப்ரிட்ஜே இல்லாம இருக்கீங்க கேட்டானாமா. ஏன்னா அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பையனோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுங்கிறது எசென்சியல். ஏன்னா குறந்து கண்ணை திறக்கும் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கு. ஸோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு எசென்ஷியல் ஐட்டம் அப்படின்னு. நமக்கு இப்போ நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு அது லக்ஸரியா இருக்கும். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜே இருந்திருக்காது, அது வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம் வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ நமக்கு லக்ஸரி அது. அந்த பையன் குழந்தையா இருக்கும்போதே பாக்குறப்ப ஃப்ரிட்ஜ் வீட்டுல இருக்கும் போது ஃப்ரிட்ஜுக்கு ஒரு எசென்ஷியல் ஐட்டமா அவன் பாக்குறான். ஸோ அவனுக்கு அந்த பாட்டிட்ட அந்த ப்ரொஃபசர் கேட்கிற கேள்வியே ஃப்ரிட்ஜ் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றான் பாடுறா, நமக்கு இப்படி கரண்ட் இல்லாம ஒருத்தர் வாழ்றாங்க, நமக்கு இப்படி ஒரு ஆச்சரியமா தெரியுதோ. ஏன்னா நமக்கு கரண்ட் இருக்கு. இதே நம்ம தாத்தா பாட்டி போய் தான் அவங்களுக்கு வித்தியாசமே தெரிஞ்சிருக்கு. நமக்கு நம்ம எப்படி கரண்ட் இல்லாம இருக்கிறது நம்ம பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றோமோ, கரண்ட் ஒரு 10 நிமிஷம் போனாலே பதறி போயிடுறோமோ. நமக்கு ஒருத்தவங்க கரண்ட் இல்லாம வாழ்றாங்க 80 வருஷமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி அந்த பையனுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கிறது ஆச்சரியமா தெரியுது.
ஜென்ரேஷன் கேப்னு சொல்லலாம். வந்து கேட்கறான் அந்த பாட்டிகிட்ட வந்து கேட்கும் பாட்டி ஒரு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரிட்ஜ் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் வந்து நம்ம வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சுட்டு மிச்ச மாசம் வைக்கலாம்ல, அதுக்காக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கான். அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நான் வீட்டுல தனியா இருக்கேன், ஸோ நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், விரதம் இருக்கிறேன்னா இல்லை வயிறு சரியில்லையா இல்லை எனக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து நான் குக் பண்ணிக்குவேன். ஸோ இன்னைக்கு நான் சமைச்சேன்னா இன்னைக்கு சாப்பிட்டுருவேன். ஸோ எனக்கு அதை சேவ் பண்ணி வைக்கணுங்கிற எனக்கு இது இல்லை, அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜ் எனக்கு இல்லைன்னு அவங்க அந்த பையனுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு அது எப்படி புரிஞ்சிச்சு, இது ஒரு பாயிண்ட். ஸோ அவங்கள்ட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா, 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. ஒன்னு என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம லக்ஸரி, நாம எசென்ஷியல் நினைக்கிறது ஒருத்தங்க லக்ஸரியா இருக்கலாம், அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இப்ப நான் இந்த டேபிள் உட்காந்துருக்கோம், சேர்ல உட்காந்துருக்கோம், இப்ப நம்மளால கீழே 1 மணி நேரம் உட்கார முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த டேபிள் சேர் இருந்தா தான் நம்மளால எழுத முடியும், படிக்க முடியும்னு நினைக்கிறோம். பட் அவங்க வீட்டுல அதுல எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 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 ஒரு 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 ப்ராடக்டை பண்றதுக்கு அல்லது உருப்படியா ஒரு வேலையை செய்யறதுக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க வீடு எங்க இருக்குன்னா ஒரு கிராமத்துல காட்டுக்குள்ள இல்ல. புனேங்கிற மகாராஷ்டிராவோட 2வது பெரிய சிட்டியில ஒரு பெரிய ஸ்ரீநகர் மாதிரி இருக்கிற ஏரியால சென்டர் ஆஃப் த சிட்டியில கரண்ட் இல்லாம இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள போனீங்கன்னா வெறும் மரம், இலை சத்தம், பூனைக்குட்டி சத்தம், பறவை சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரே ஹாரன் சத்தமா கேட்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி வெளியே சத்தம் கேட்குது, உள்ள சத்தமே கேட்காது, ஃபில்டர் எதுவுமே கிடையாது. பட் ஆனா உள்ள சத்தமே இருக்காது, வெறும் அந்த ஏதோ தோட்டத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கதவை வந்து வீதிக்கு வந்தீங்கன்னா ஒரே ஆரன் சத்தம், மக்கள் சத்தம், கச சத்தமா இருக்கும். பெரிய ஆச்சரியமா இருக்கும். எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, அவங்க ஒரு நடுவில் இருக்காங்க, அவங்கள சுத்தி அந்த நகரம் இயங்கிட்டு இருக்கு. சோ அவங்க லைஃப் இஸ் அ பெஞ்ச் மார்க் டு அஸ். அந்த என்டையர் நகரமும் இயங்கிட்டு இருக்கிற சிட்டிக்கு அவங்க சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்காங்க, ரோல் மாடலா நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். சோ என்னோட பார்வை எப்படி பட்டுச்சுன்னா, அவங்க சிட்டி, அவங்க லைஃப் இஸ் பெஞ்ச் மார்க், அது அமைதியா உள்ள நடுவில் இருக்கு, அதை சுத்தி அந்த நகரம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சோ அவங்களை மீட் பண்ண சம்பவத்தை ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அதுக்கு பேரே ஆழி மையம் வச்சிருக்கேன். ஆழி மையம், ஆமா, கடலோட மையம். ஆமா, ஓகே. இந்த வாழ்க்கைங்கிற கடலோட மையமா அவங்க எடுத்துக்கலாம், அதுதான் எழுதினேன். அது வந்து அவங்களுக்கு கத்துக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த அனுபவம் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எங்களுக்கே அவங்கள பார்க்கணும்னு தோணுது. ஆமா, சீக்கிரம் பார்த்துருங்க. கண்டிப்பா பாக்குற வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அவங்களே நேர்ல போய் ஒரு வாட்டி சந்திக்கலாம். அப்புறம் உங்களுடைய இப்ப முதல் புத்தகத்தை பத்தி நம்ம போன எபிசோட்ல பேச நம்ம மறந்துட்டோம். அது வந்து கிளிமுற்றும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை நீங்க முதல்ல எழுதிருந்தீங்க. உங்களுடைய முதல் தொகுப்பு பத்தின அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. முதல் தொகுப்பா எழுதணும்னு எழுதுங்க. அப்ப நான் வந்து வலைப்பதிவுகள் கதைகள் எழுதிட்டு இருந்தேன். என்னோட வலைப்பதிவும் யூஆர்எல்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவார், சொல்லிட்டு கண்டிப்பா போட்டுருவார். அப்புறம் அப்போ வந்து நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா மாதிரி எல்லாம் இல்லை. அப்போ வந்து இணையம் வலைப்பதிவுகள் தான் இருந்துச்சு. அப்பப்ப சிறுகதை எழுதிட்டு இருப்பேன், கவிதை எழுதிட்டு இருப்பேன். அப்பப்ப போட்டிகள் நடக்கும். அப்ப நடந்த சில போட்டிகள்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் போட்டி நடத்தினாங்க சில பேர், அதுல சில கதைகள் எழுதினேன். அப்புறம் ஜென்ரலா போட்டிகள் சிறுகதை போட்டி நடந்துச்சு, அதுக்கு எழுதினேன். அந்த ஒரு 90 கதை எழுதியிருப்பேன். 90 கதைகள் எனக்கே நல்லா வந்திருக்கு அப்படின்னு தோணுன ஒரு 10 கதைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து திரிசக்தி பதிப்பகம் சென்னையில் ஒரு பதிப்பகம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா போட்டதான் இந்த கிளிமுற்றங்கிற சிறுகதை. அந்த கிளிமுற்றத்துல உங்களுக்கு மிகவும் மனதுக்கு பிடித்த சிறுகதை ஏதாவது ஞாபகத்துல இருக்குங்களா? அதை பத்தி ஏதாவது ஒரு அனுபவம்? ஓகே, வீட்டுல பூனைகள் இருக்குன்னு பாரதியார் கவிதை எழுதியிருப்பாரு. அதுல வந்து வெள்ளை நிறத்து ஒரு பூனை, கருப்பு நிறத்து ஒரு பூனை, நிறத்தில் நிறைய பேதங்கள் உண்டு, ஆனா பூனைகள் வித்தியாசம் உண்டான்னு பாரதியார் கேட்டிருப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த கதைகளும். எல்லா கதையும் எனக்கு பிடிக்கும். எல்லா கதைகளுமே உங்களுக்கு பிடிக்கும். ஓகே. இப்போ ஏன்னா சொன்னேன் இல்லையா, இந்த கதைகளை தேர்ந்தெடுத்ததே நான் மற்ற கதைகள்ல இருந்து எனக்கு பிடிச்சதும் தேர்ந்தெடுத்தது தான். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு டென்ஸா நல்லா வந்திருக்குங்கிற கதைகள்னால எனக்கு எல்லாமே பிடிச்ச கதைகள் தான். ஓகே. இப்போ நீங்க படிச்சுட்டு என்ன கதைன்னு அவர் கண்டிப்பா அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ முதல் தொகுப்பு வந்து சிறுகதை தொகுப்பா நீங்க வெளியிட்டீங்க. தொகுப்பு வந்து நிறைய பேர் வந்து சிறுகதையாவோ இல்ல கவிதையாவோ இல்ல நாவலாவோ வெளியிடுவாங்க. திடீர்னு பிள்ளை தமிழ் வந்து நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. செல்லாண்டியம்மனின் பவானி செல்லாண்டியம்மனுடைய பிள்ளை தமிழ். திடீர்னு ஒரு பிள்ளை தமிழ் புத்தகத்தை எழுதுறதுக்கு ஏன் நீங்க தொடர்ந்து ஏன்னா கவிதைகள் எழுதிட்டு வந்திருக்கீங்க, சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க, திடீர்னு ஒரு வேறு விதமான ஒரு வடிவத்துல ஒரு ஜானர்ல எழுதுறதுக்கான ஆர்வம் எங்க இருந்து தோடிச்சு உங்களுக்கு? அந்த ஏன்னா இது வலைப்பதிவு எழுதிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, இன்ஸ்டா வந்து என்ன டைம் எடுத்துக்கிச்சு. ஆனாலும் அப்பயும் நான் கவிதை எழுதிட்டு தான் இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கேன். அதை வெளியிட்டு தான் இருக்கேன். பேப்பர் புக்கா வெளியிடல, அமேசான் கிண்டல்ல போட்டுட்டு தான் இருக்கேன். அதனால அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகல, அது போயிட்டு தான் ஒரு பக்கமா. பட் பேப்பர் புக்கா போடணும்னா அதுக்கு என்ன, நம்ம வந்து பப்ளிஷர்ஸ் மீட் பண்ணணும், அக்ரிமெண்ட் போடணும், எவ்வளவு புக் மினிமம் பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியணும், அதுக்கு பைசா செலவு பண்ணணும், எந்த அளவுக்கு சேல் ஆகணும், அந்த மாதிரி ப்ராசஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசிக்கா ஒரு சோம்பேறி.
அதனால அதெல்லாம் நான் பண்ணல. ஸோ வந்து அமேசான் கிட்ட ஃப்ரீயா பண்ணலாம் அப்படிங்கிறது பிடிஎஃப் மட்டும் பண்ணாலே போதும். மேபி நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த போட்டுனால அது போயிட்டே தான் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு. பிள்ளைத்தமிழ் வந்து சரி நம்ம ஊர் சாமியாச்சே, சரி ஒன்று பண்ணுவோம், நம்ம மக்கள் இப்படி வாங்குறாங்க வாங்கல அடுத்த விஷயம், நம்ம பண்ணுவோம் எப்படி போதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான். உண்மையிலே பிள்ளை தமிழுங்கிற உங்களுடைய இரண்டாவது தொகுப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மிக எளிமையாக அதை எழுதக்கூடிய ஒரு வடிவம் கிடையாது, எழுத்து வடிவம் கிடையாது. இன்னொன்று உங்களுடைய மண்ணுடைய அடையாளத்தையும் உங்களுடைய மண்ணில் சார்ந்த தெய்வத்தோடைய சிறு தெய்வங்கள்னு சொல்றாங்களே அந்த தெய்வத்தோடைய அடையாளத்தையும் வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு மிகப்பெரிய முயற்சியில நீங்க ஈடுபட்டது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. கண்டிப்பா அதுல இருக்கிற பாடல்கள் எல்லாமே அந்த சப்தங்கள் எல்லாமே ஒரு உணர்வு, ஒரு தெய்வீக உணர்வு தரும்படியாக அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சு. நீங்க படிச்சு பார்த்தீங்களா? நான் கண்டிப்பா வாசிச்சேங்க. அதை பத்தின விமர்சனம் வந்து வெகு விரைவில் வீடியோ நான் போடுறேன். நிறைய கமெண்ட்மெண்ட் கொடுக்குறீங்க. கண்டிப்பா அந்த உணர்வு, அந்த தெய்வீகம் சார்ந்த உணர்வுல இருக்கிறவங்க வாசிக்கும் போது அந்த உணர்வு ஏற்படும். சாதாரணமா யார் வாசிச்சாலும் அந்த உணர்வு ஏற்படுமானா எனக்கு அது தெரியாது. நான் வாசிக்கும் போது சில பாடல்கள், ஏன்னா எனக்கு தனிப்பட்ட வகையில முருகன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அதுல இருந்த வரிகள் அதை என்னால் விஷுவலைஸ் பண்ணும்போது சில உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த உணர்வுல இருக்கிறவங்களுக்கு, தெய்வீகம் சார்ந்த உணர்வுல இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தகம் வந்து கண்டிப்பா ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது. தசாவதாரம் படத்துல கமல் வந்து சொல்லுவாரு யாரை மீட் பண்ணுட்டு, சயின்ஸும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் ஆர்வமும் இருக்கணும்ட்டு நம்ம பல்ராம் நாயுடுகிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்தி இருந்தா தான் இது படிக்கணும் அவசியம் இல்லை. பக்தி இல்லாமல் தமிழ் ஆர்வம் இருந்தாலும் இந்த புக்கை படிக்கலாம், வாசிக்கலாம் கண்டிப்பாங்க. அடுத்து இப்போ உங்களுடைய ரீசெண்ட் வாக்கு வந்து ரைட்டிங் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை முருகனை பற்றி நீங்கள் பாடல்கள் எழுதியிருந்தீங்க. அந்த பாடல்கள் எழுதுவதற்கான உங்களுக்கு ஒரு உந்து சக்தி எப்போ வந்துச்சு? அதை எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு அதோடைய அனுபவம் எப்படி இருக்கு அதை எழுதி முடிஞ்ச பிறகு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. போன டிசம்பர்ல சிலைண்டியம்மன் பிள்ளைத்தமிழ் எழுதி முடியும். ஏன்னா போன டிசம்பர்ல தான் கோயில் கும்பாபிஷேகம் வந்துச்சு, அப்போ எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த பேரூர் சிவன் கோயிலுக்காக பிள்ளைத்தமிழ் எழுதக்கூடாது சிவனுக்கு, ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் மூப்பும் பிறப்பும் இல்லாத கடவுள். ஸோ அவர் பிள்ளையா எப்பவுமே இருந்தது கிடையாதுனால சிவனுக்கு வந்து பிள்ளைத்தமிழ் எழுதக்கூடாது. அதனால அந்தாதி எழுதினேன், அபிராமி அந்தாதி மாதிரி ஒரு அந்தாதி 100 பாட்டுகள் அந்தாதி எழுதினேன். அடுத்து முருகன் போது முருகனா நமக்கு வந்து பிள்ளையா குழந்தை முருகனா பிடிக்குங்கிறனால பிள்ளைத்தமிழ் எழுதி யோசிச்சேன். ஆனால் அப்போ டவுட் வந்துச்சு எனக்கு, ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு வந்து பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கோம், மறுபடியும் அதே கான்செப்ட்ல கற்பனை வருமா டவுட் இருந்துச்சு. வழக்கம் போல நான் வந்து அவனே சொல்லுவான்னு விட்டுட்டேன். அவன் சொன்னா எழுதுவான், இல்லாட்டி விடுவோம் விட்டுருந்தேன். அவன் சொன்னான் மருத மழை தேனே, மதுர மழை தேனே, மருத மழை தேனே அப்படின்ட்டு 2 வார்த்தை மனசுல தோணுச்சு டக்குன்னு. சரி உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஏன்னா வந்து ஃபுல் சரக்கும் தீர்ந்து போச்சு. மறுபடியும் யோசிச்சு கற்பனையை கொண்டு வந்து இதுல ஒன்னும் டிஃபரன்ஸ்னா, போன பிள்ளைத்தமிழ் வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ் அம்மனுக்கு எழுதினது, இது முருகனுக்கு எழுதுறதுனால ஆண்பால் பிள்ளைத்தமிழ். ஸோ கொஞ்சம் கற்பனை புதுசா பண்ணிட்டுதான் இருந்துச்சு. சில பருவங்களுக்கு பழசே தான். மொத்தம் 10 பருவம் இருக்கும் பிள்ளைத்தமிழ்ல, 7 பருவம் காமன், கடைசி 3 பருவம் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் 7 பருவம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன், ஏன்னா புதுசா மறுபடியும் எழுத முடியாது. அதேவே தாலாட்டு பாட்டுனா திரும்பி எப்படி தாலாட்டு புதுசா எழுதுறதுன்னு யோசிச்சேன். மற்ற கடைசி 3 நல்லா வந்துச்சு, நல்லா அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பிள்ளைத்தமிழ் போகணுங்கிறது நமக்கு கிடையாது. இன்னொன்னு உங்களுடைய இந்த இரண்டாவது பிள்ளைத்தமிழ் செல்லாண்டியம்மன் பிள்ளைத்தமிழ்ல கூட முருகனை பத்தின ஒரு பாடல் எழுதுற மாதிரி நான் கவனிச்சேன். ஏன்னா அது வந்து காப்பு பருவத்துல மற்ற கடவுள்களை கூப்பிட்டு இந்த குழந்தைய சுற்றி பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்கற மாதிரி. அப்ப முருகன் ஒரு பாயிண்ட் இருக்கும். இதுல முருகன் கூப்பிட முடியாது, முருகன் பிள்ளைத்தமிழ், ஏன்னா எழுதுறதே முருகன் தான், அந்த குழந்தையே முருகன் தான், முருகனையே வந்து காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அப்போ மாத்திட்டேன், சிலையாண்டவனை கூப்பிட்டு முருகன் பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி எழுதிட்டேன். சூப்பர். அப்படி ஒரு கனெக்ஷன் போட்டேன். ஓகே, இப்போ உங்க பாடல்கள் நிறைய எழுதிக்கிட்டு வரீங்க. அது ஆல்பமா பண்றதுக்கான ஐடியா ஏதாவது இருக்குங்களா, இல்ல இப்ப அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? ஆமா, ஒரு ஆல்பம் பண்ற ஐடியா இருக்கு. ஆல்பம் பண்ற ஐடியா என்ன மாதிரி சாங் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? பக்தி பாடல்கள் ஒரு பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கவிதை எழுதுனது வேற, பாடல் எழுதுறது வேற. கவிதையை வந்து படிச்சு மூலையில நாம வந்து யோசிச்சு பார்க்கலாம். பாடல்ங்கிறது கேட்க மனசுல பதிஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ எளிமையான வார்த்தைகள், அந்த ரிதம், மீனிங், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவி, ஈஸியா. இப்ப கற்பனை கற்சிலை அந்த எதுகையெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி எழுதினாதான் பாடல் வந்து மனசுல பதியும். வாலியோட ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த மாதிரி. அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான். ஸோ அதை வந்து ஏஐ உதவி மூலமா அதை பாட்டா மாத்திட்டு இருக்கேன். ஏஐ உதவி மூலமா இப்போ வெகு விரைவில் அவங்க கிட்ட இருந்து ஒரு பக்தி பாடலை எதிர்பார்க்கலாம் எல்லாரும். ஒரு பக்தி பாடல் தொகுப்பு, ஒரு 6 பாட்டு ஒவ்வொன்னா முருகனை மட்டும் வச்சு, இல்லாட்டி
பல தெய்வங்களை வச்சு. வாழ்த்துக்கள். இப்போ நல்ல ஒரு தொகுப்பாக வெளியே வரட்டும் நான் வேண்டிக்கிறேன். நன்றிகள் பார்த்திபன். அப்புறம் உங்களுடைய அந்த ஓவியங்கள், இந்த ஹாபி வந்து எப்படி உங்களுக்கு தொடங்குச்சு? சின்ன வயசுல எப்ப இருந்து நீங்க இந்த ஓவியங்கள்லாம் வரைய ஆரம்பிச்சீங்க? கற்கால மனிதன் கண்டுபிடிச்ச முதல் கலையே கிறுக்கல்கள் தான். கிறுக்கல்கள் தான். அது பார்த்திபனோட கிறுக்கல்கள் கிடையாது, பழைய மனிதனோட கிறுக்கல்கள். அது செவத்துல கிறுக்கி அவன் வரைஞ்சான் இல்லையா, அங்கிருந்து ஆரம்பிச்சது. நமக்கு எல்லாருக்கும் முதல்ல செவத்துல கிறுக்கி வீட்டுல அடி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பண்ணது நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரைட்டிங்ல கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கசின் நல்லா படம் வரைவான், என்னோட கசின். அவனை பார்த்து நானும் கத்துக்க ஆரம்பிச்சு படம் வரைஞ்சு. நான் ஓவியெல்லாம் கிடையாது, பட் ஓரளவு வரைவேன், அவ்வளவுதான். நீங்க இது வரைக்கும் வரைந்த ஓவியங்களே உங்க மனதுக்கு ரொம்ப இது வரையும் போதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ், சோல் ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஃபீல், நீங்க ஏதாவது வரைஞ்ச ஓவியங்களை பத்தி ஏதாவது அனுபவம்? சின்ன வயசு சாமி படம் வரைஞ்சிட்டு இருப்பேன். ஒரு ஆண்டாள் படம் கூட வரைஞ்சேன், நிறைய நகையெல்லாம் போட்ட மாதிரி பென்சில் டிராயிங் தான் வரைஞ்சேன். அது யாருக்கும் கிஃப்ட் கொடுத்தேன், ஒரு பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்தேன். ஓகே, அது எனக்கு அவ்வளவு சரியா. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 100 பெரிய மனிதர்கள், எனக்கு பிடிச்ச மனிதர்களை வரைஞ்சு சைன் வாங்கணும்னு தோணுச்சு இல்லையா. அதுல அப்துல் கலாம் வரைஞ்சது போன மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு ஈவெண்ட், மகிழ்ச்சி கொடுத்தான்னு சொல்ல முடியாது ஈவெண்ட். பட் இப்ப ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ஒரு ஏகலைவன் மாதிரி எனக்கு அவரது குருவா இருக்கிற இந்தியாவோட மிகச்சிறந்த புல்லாங்குழல் பண்டிதர், புல்லாங்குழல் குரு பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அவர்களை வரைஞ்சு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினதான் எனக்கு இப்போதைக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. ஆமா, அவர் பாம்பேல இருக்காரு. நான் புனேல இருக்கும்போதே அவரை பார்க்க போன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி, அதனால போகவே இல்லை. ஒரே இடம் போலான்ட்டு வெஸ்ட் ஆப்பிரிக்கும் போயிட்டேன். அன்னைக்கு பார்த்தா 2 ஊர்லயும் கடுமையான மழை. ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கேட்டா பாம்பே வந்துடாத, பாம்பே வந்து முழுகிட்டு இருக்குன்ட்டாங்க. சரி நம்ம போய் கஷ்டப்பட்டு போகணுமான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் உடைய ஓவியத்துக்கு அவர் வந்து ஆட்டோகிராஃப் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அந்த சம்பவம் எப்படி இருந்தது? அது ஒரு நல்ல சம்பவம், சிறப்பா வச்ச செஞ்ச சம்பவம் தான். மன நிறைவா ஒரு நெகிழ்வான. ஆமா, அவரை வந்து நான் பாம்பே போய் பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், பார்க்க முடியல. அப்புறம் வந்து தெய்வமே நம்மள இப்பதான் ஃபார்முக்கு வரீங்க, நீங்க வரீங்க, ஃபார்முல பேசுறது விடுங்க. அதான் வந்து நம்ம வந்து நான் சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, சூரியனை தேடி போக வேண்டியது, சூரியனே நமக்கு தேடி வருது. இந்த மாதிரி நான் பாம்பேல மீட் பண்ணலான்னு பாக்குறேன், பார்க்க முடியல என்னோட சொம்பித்தனத்தினால. அவரே பெங்களூருக்கு கச்சேரிக்கு வர்றாருன்னு தெரிய வந்துச்சு. எப்ப தெரிய வந்துச்சுன்னா, ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கச்சேரின்ட்டு எனக்கு 5 மணிக்கு தெரிய வந்துச்சு. நான் அவசரமா குளிச்சுட்டு கடகடன்னு குளிச்சுட்டு அவர் படத்தை 2019 வரைஞ்சிட்டேன். 2019 அந்த ஆல்பத்தை எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் தூக்கிட்டே சுத்துவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும்ல. 2019 தானே, 2019 ஜூன்ல வரைஞ்ச அந்த படத்தை வச்சுட்டே இருக்கேன். இந்த போட்டோவை நான் காமிக்கலாம்ல, உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கு, நீங்க திரட்டி இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களுடைய ஓவியங்களே நான் காமிக்கிறேன், காட்டுங்க. அதனால அவர் வந்திருக்காரு, அவரை பாக்குறதுக்கு அவசரமா இங்க இருந்து நான் தங்கி இருக்க இடத்துல இருந்து பேரும் வந்து போச்சு. அங்க கொஞ்சம் பெரிய ஹால், அந்த ஹால்ல கச்சேரி. அந்த கச்சேரி சாதாரண கச்சேரி கிடையாது, பெங்களூர் சேர்ந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், கடக்கோ சம்திங் ஐ ஃபர்காட். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட குரு ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து பிறந்து வளர்ந்தவர் இறந்துட்டாரு. அவரோட நினைவா அவரோட பசங்க நடத்தின நினைவு கச்சேரியில அந்த பசங்களும் வித்வான்கள் தான். ஓகே, கடம் நினைக்கிறேன். அதுக்காக இவர் பாம்பேல ஃபிளைட் பிடிச்சு நான் வந்து கலந்துக்குவேன், என் ஃப்ரெண்ட் அவருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு மனுஷன். அவருக்கும் வயசு 80 ஆயிடுச்சு. அவரை சரி பார்க்க போன்ட்டு நோட்டு போல எடுத்துட்டு போயிட்டேன். கச்சேரி ஃபர்ஸ்ட் நல்லா நடந்துச்சு. நல்லா அஃப்கோர்ஸ் நம்ம புல்லாங்குழல் ரொம்ப பிடிக்கும். புல்லாங்குழல் பிடிச்சதுனால கிருஷ்ணனை பிடிக்குமான்னு தெரியாது, கிருஷ்ணனை பிடிச்சதுனால புல்லாங்குழல் பிடிக்குமான்னு தெரியாது. நானும் கிருஷ்ணனும் ஒரே ராசி ஒரே இது அப்படிங்கிறனால கூட இருக்கலாம். அதனால அவரை ஃப்ளூட் மியூசிக் நல்லா பன்சூரி, ஹிந்துஸ்தானில பன்சூரி அதுக்கு பேர். நம்ம புல்லாங்குழல் சொல்றாங்க, நம்ம கர்நாடிக்ல புல்லாங்குழல் சொல்றோம், ஹிந்துஸ்தான்ல பன்சூரியும் அதுக்கு பேர். இந்த புல்லாங்குழலோட பேர் பன்சூரி. ஸ்ட்ரக்சராகவே தான் இருக்கும், கொஞ்சம் ஹிந்துஸ்தானிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கமகமெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் ஹிந்துஸ்தானி ஃப்ளூட்ல. அவரு கச்சேரி முடிஞ்சது, அப்புறம் அவரை கிளம்பிட்டாரு. ஏன்னா சுத்தி அவரோட சிஷ்ய கோடிகள் எல்லாம் பத்திரமா கூட்டு போறாங்க. நான் வந்து ஆட்டோகிராஃப் வந்து நோட்டு தூக்கிட்டு போறேன், யாரும் கண்டுக்கல. எப்படி அவரு கூட்டமா இருக்காங்க. இந்த பசங்க அதை சொன்ன கடம் வித்வான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க பசங்க நடத்துற மியூசிக் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸும் சுத்தி இருக்காங்க. இந்த சர்க்கிள் எல்லாம் தாண்டி ஒரு காமன் மேன் இப்படி உள்ள போக முடியும். நல்ல வேலை அவங்களோட சிஷ்யர்கள்ல ஒரு லேடி, அவங்க வெளியே இன்னும் பேசிட்டு இருந்தாங்க.
என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த லேடி கூட சின்ன பசங்க மேபி அந்த மியூசிக் ஸ்கூல் சேர்ந்தவங்களோ இல்ல வந்து பார்க்க வந்த பசங்க, சின்ன பசங்க ஒரு காலேஜ் பசங்க இருப்பாங்க. எனக்கு சின்ன பசங்க பார்த்திபன் வயசா சொல்லலாம், சின்ன பையன் பார்த்திபன் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆட்டோல வாங்கணும் சாட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி கொடுங்கன்னா அப்பதான் பேக் எடுத்து நோட்டை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து ஒரு 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 ஞானமா இருந்துச்சு. அதாவது நம்ம நமக்கு ஒண்ணு வேணும்னு போனா நம்ம ரெடியா போகணும், தயார் நிலையில் இருக்கணும். நான் டக்குன்னு என்ன பண்ணேன், நோட்டை திறந்து அந்த படத்தை காட்டி இதுக்கு சைன் போர்டு இங்க வாங்கிட்டான்னு கேட்டேன். நானும் போய் நோட்டை காட்டி சைன் வாங்க கேட்கல, டக்குன்னு நோட்டை திறந்து இதுக்கு மேடம் இது சைன் வாங்கி தரணும்னு கேட்டேன். ஷி வந்து எக்ஸைட்டட். பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. நான் அங்கேயே நிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்று இருந்தேன். உள்ள போட்டு ஒரு காமன் கழிச்சு வந்தாங்க, தேடி பார்த்து கொடுத்தாங்க. அவர் வந்து ஒண்டர்ஃபுல் அப்படியே சைன் போட்டு கீழே ஃப்ரூட் படம் போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இது ஒரு நெகிழ்வான சம்பவம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு இந்த 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 டெக்னிக் நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? போன இன்டர்வியூ சொல்லியிருப்பேன், அப்துல் கலாம் மீட் பண்ணும்போது கூட எனக்கு ஆர்டர் போன் போல டக்குனு சாட் பேப்பர் திறந்து காட்டு பாருங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி, ஆமா இந்த லேடி யாரும் தெரியுதா, லேடி தான் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கினேன். இந்த கான்செப்டை நான் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த கான்செப்ட் நான் எங்க அடையாளம் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சிருக்க மாட்டீங்க. இல்ல முழுசா தெரியும், பொன்னியின் செல்வன் படிச்சிருக்க மாட்டீங்க. அதுல பொன்னியின் செல்வன் படிச்ச மக்களுக்கு தெரியும். அதுல வந்தியத்தேவன் என்ன பண்ணுவானா, ஒருத்தர் மீட் பண்ண போகணும்னா அவன் விட மாட்டாங்க. காவலர்கள் வந்து யாரு என்னெல்லாம் கேட்பாங்க. என்ன பண்ணுவான், அவனே குதிரை ஸ்பீடா எடுத்துட்டு போய் உள்ள இடிப்பான். இடிச்சோடனே அவன் மீட் பண்ண வேண்டிய ஆளே என்ன சத்தம் பார்த்துட்டு அவனை கூப்பிடுவாங்க. இந்த டெக்னிக்கை கல்கி யூஸ் பண்ணிருக்காருன்ட்டு எனக்கு பொன்னியின் செல்வன் படிச்சுதான் தெரியும். பட் இந்த டெக்னிக் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ட் அட்டாக் ப்ராப்பரான மெத்தட்ல போனா வேலைக்காக தெரிஞ்சுன்னா டைரக்டா நோட்டை நீக்கிறது. இது கூட சைன் போட மாட்டீங்களா கேட்டா அவங்களுக்கு ஒரு பீட்டி ஆயிரும்ல. ஒரு எஃபர்ட்டை போட்டு வந்திருக்கான். அதான் மேட்ரிக் சொன்னதான், எஃபர்ட்டை போட்டு தயார் நிலையில இருக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில நமக்கு அது வேலை நடக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு கத்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய இப்ப உங்ககிட்ட இருந்து இதுல நீங்க கத்துக்கிறேன். ஆமா தேங்க்ஸ், யூஸ் பண்ணுங்க மறக்காம. கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த இந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் சொன்னீங்க. இப்ப இந்துஸ்தானிக் மியூசிக்னு சொல்றாங்க, கர்நாடிக் மியூசிக்னு சொல்றாங்க, நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் இசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. இதுல வந்து உங்களுக்கு எந்த வகையான இசை டைப் உங்களுக்கு வந்து பிடிக்கும்? ரொம்ப பழைய சோறு, பருப்பு சாம்பார், பிரியாணி. நாட்டுப்புற பாடல்கள்ல நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து இல்ல இப்போ ரீசெண்டா ஏதாவது பிடிச்ச பாடல்கள் ஏதாவது? நானே எழுதியிருக்கேன் நாட்டுப்புற பாடல்கள். நம்ம கொங்கு தமிழ்ல சில பாடல் எழுதியிருக்கேன். இப்ப ரீசெண்டா நான் இப்ப லிரிக்கல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே சில வித்தியாசமான முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்ட்டு வழக்கமான ரொமான்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம சம்டைம்ஸ் இந்த ரொம்ப கௌதம் வாசுதேவன் படங்கள் வர மாதிரி ஒரு காஃபி ஷாப் சாங்ஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஆமா ட்ரை பண்ணலான்ட்டு கொங்கு பாஷையில கொங்கு மொழியில் இருக்க மாதிரி எழுதியிருக்கேன். அதுல வந்து ஒரு பாட்டு நான் பாடி காட்டுறேன் பாருங்க. அதுல டுவேட் பாடுற மாதிரி ட்ரை பண்ணேன், பட் டுவேட் சரியா வரல. அதுல வந்து பொண்ணும் லேடியும் ஆணும் பாடுற மாதிரி. ஏனு மச்சா என்ன சொல்லி இந்த வேலையில என்ற கண்ணு உன்னை பார்க்க வந்தே மாலையில அப்படின்னு பாட்டு போகும். ஃபுல்லாவே நம்ம ஊர்ல பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதை ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு, ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு. ஆமா. இப்ப இந்த பாட்டை நம்ம முழுசா கேட்கணும்னா எதுல போய் கேட்கலாங்க? இந்த ஒரு ஏஐ டூல் இருக்கு, அந்த டூல்ல இருக்கு. அதை தவிர என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்திபன் கொடுக்குறாரு. இன்ஸ்டால எல்லா பாடலும் இருக்கு. இதுக்குன்னு தனி இன்ஸ்டாகிராம் இருக்கு. எனக்கு பர்சனல் இன்ஸ்டாகிராம் கிடையாது. இந்த பாடல்கள் அப்லோட் பண்றதுக்குன்னே ஒரு இன்ஸ்டாகிராம், அதுல இந்த பாடல்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா நாங்க அதுல பாக்குறோம், பாடல்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா. அது தவிர கவிதைகள் எழுதும் போது கூட நான் வந்து சில பல கவிதைகள் வந்து ரொம்ப நம்ம கொங்கு தமிழ் வச்சு எழுதியிருக்கேன். பொழுது அடைஞ்சு போச்சு, மனசு மருகி போச்சுட்டு அது பாடும்போதே நல்லா இருக்கும். அது மாதிரி சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கொங்கு தமிழ்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி எழுதியிருக்கலாம். ஓகே. இப்போ நாட்டுப்புற பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. நாட்டுப்புற பாடல்களும் பிடிக்கும்னு சொல்றீங்க. ஓகே. இப்போ நாட்டுப்புற கலைஞர்களை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா வெஸ்டர்ன் சாங்ஸ் வந்து அதிகமா இப்போ வந்து நிறைய ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நாட்டுப்புற பாடல்கள் வந்து அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான இடமும் இப்போ கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உலக அரங்கில் நம்முடைய நாட்டுப்புற பாடல்களுடைய நிலைமை பத்தியான உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பார்வை. உலக அரங்கெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளூர் அரங்குல கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற வீட்லயே வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வருவார். என்ன பண்ணுவாருன்னா நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வருவார். நாதஸ்வரம் வாசிச்சுட்டு மாட்டை பிடிச்சிட்டு வருவார். நான் அப்பப்போ ஒரு 100 ரூபா கொடுப்பேன். பூம்பு மாடுன்னு சொல்லுவாங்க, அதுங்களா? பூம்பு மாடு கிடையாது, மாடு அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாடு இதுல அந்த மாடு என்னன்னா அந்த மாட்டு கேட்கல, நீ பூம்பு மாடா இல்ல பூமர் மாடான்னா கேட்கல, அது கூட்டு வருவாரு. ஏன்னா மாட்டை பார்த்தா மக்கள் வருவாங்க. அதான் ஒரு அந்த தலப்பாக கட்டிக்கிட்டு. ஆமா, ஆனா நல்லா வாசிப்பாரு. வாசிப்பு கேட்டா நல்லா வாசிப்பா இருக்கும். நான் சப்போஸ் அப்ப வீட்டுல இருந்தேன்னா 100 ரூபா கொடுப்பேன். ஆபீஸ் போயிடுவேன் அந்த டைம்ல. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு
ஒரு அட்ராக்டிவான ஃபியூச்சர் ஃபேக்டர் அது. நாட்டுப்புற பாடல்கள் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் கலை அது மாறிட்டே தான் இருக்கும். உலகம் இதுக்கு மாறிட்டே தான் இருக்கும். அதுவே வந்துட்டு தான் இருக்கும். அது இருந்துட்டே தான் இருக்கும். அது அழியஞ்சுலாம் போகாது. பட் அதுக்கான மதிப்பு மேபி கிடைக்காம இருக்கலாம். இப்போ அது மேபி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய கலை அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, சங்கமம் நடத்துறாங்க இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம். ஸோ அதெல்லாம் நடத்திட்டு தராங்க. எந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். பட் பொதுவான ஒரு மக்கள் அங்கீகாரங்கிறது கிடைக்காதுதான். கிடைக்காது. ஏன்னா மக்களோட கவனம் சினிமாவில் இருக்கும்போது அது கிடைக்காது. சரி. ஸோ ஆஸ் அ காமன் மேன் நாம வந்து நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ நம்ம வந்து அது கொஞ்சம் நாட்டுப்புற பாடல் எல்லா பாடல்களும் கேட்கிற மாதிரி நாட்டுப்புற பாடலுக்கும் நம்ம ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்போது அந்த கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகுங்கிறது அடிப்படையான விஷயம். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பனம் குப்புசாமி அவர் நாட்டுப்புற பாடலாம் பாடிட்டு இருந்தாரு. நம்ம அவங்க ஒய்ஃப் பேர் வந்து போச்சு எனக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து புஷ்பவனம் குப்புசாமி. ஆமா, அவர் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அந்த இதெல்லாம் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அப்ப தெரிஞ்சதை விட தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டுலதான் பிரபலமாறாரு. புரியுதுங்களா? அது இப்ப மறுபடியும் ரீலீஸ்ல ரீல்ஸ் கூட அந்த படம் பாடிட்டு இருக்கு. அந்த ரீல்ஸ் பாக்குற இந்த 2K கிட்ஸ் 2K டென்ஸ் பார்க்கும்போது யாரா இந்த ஆளு அப்படின்னு பார்க்கும்போது அப்ப புஷ்பவனம் குப்புசாமி தெரிய வரும்போது மறுபடியும் அவங்க பாடலுக்கு போய் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ எங்க இப்ப நம்ம மாதிரி தான் முட்டி உள்ள போயிடணும். எங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ யூஸ் பண்ணி. அவரு இல்ல நான் வந்து நாட்டுப்புற பாடம் தாங்க பாடுவேன், இது என்ன ஒரு ஐட்டம் சாங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது இல்லையா? சோ கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடணும். கிடைக்கிற நேரங்கள்ல நம்மளுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டே வந்தா நான் வந்து இந்த கலைக்கு தூய்மையா இருப்பேன்னா பெஸ்ட். ஆனா அப்படி இருக்கும்போது இருந்துட்டு எனக்கு அது அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட். மக்கள் அங்கீகாரம் இந்த காலத்துல சினிமால தான் இருக்குன்னா அங்கேயும் ஒரு கை பார்த்துடணும். கரெக்ட். இப்போ அடுத்து இறுதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்களுடைய பாடல்கள்லாம் வந்து ஏஐ மூலயமா கம்போஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஏஐ பத்தின உங்களுடைய புரிதல், ஏஐ வந்து எதிர்காலத்துல வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிற பத்தி உங்களுடைய பார்வை எப்படி? இப்போ ஏன்னா நீங்க மியூசிக் கம்போஸரே தேவை இல்லாமையே நம்ம வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணலாம் ஏஐ டூல் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நாளைக்கு ஃபியூச்சர்ல லிரிசிஸ்டே இல்லாம லிரிக்ஸை வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி அதுவே கம்போஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறப்ப பாடகர்களுடைய இசையமைப்பாளருடைய வேலையெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அப்போ வந்து ஏஐ வந்து பயன்படுத்துறது எல்லாத்துக்கும் அது வந்து பொதுவானதா அமையுமா, இல்லை அதோடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய பார்வை ஏஐ பத்தி? ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு கேரட்டும் கட் பண்ணலாம், கழுத்தையும் கட் பண்ணலாம். ஆமாங்க, கரெக்டா? அது ஒரு கருவி. அந்த கருவி அதான் பண்ணுது. அந்த கருவி நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த கத்தியோட பயன்பாடும் அந்த கத்தியை பயன்படுத்துறவனோட தலையெழுத்தும் இருக்கு. சரியா? இது வரைக்கும் அந்த கருவிகள் கத்தியும் சரி, மிஷின்ஸும் சரி, ஆட்டோமோட்டிவ்ல வர மிஷின்ஸும் சரி, கார்லாம் சரி, அதெல்லாம் மிஷின்ஸ். ஏஐங்கிறது அது ஒரு படி மேல. ஏஐ வந்து தொடர்ச்சியா கத்துக்கிட்டே வர ஒரு மிஷின். கத்தி கத்துக்காது, ஆனா ஏஐ கத்துக்கிட்டே வரும். நம்ம பண்ற மிஸ்டேக்ல நாம கொடுக்குற ஃபீட்பேக்ல இருந்து கத்துக்கிட்டே வந்துட்டு அப்படி வளர ஒரு ஏஐ. ஸோ இந்த ஏஐங்கிறது 2 பக்கமும் கூட இருக்கிற கத்தி, நார்மல் கத்தி கிடையாது. கரெக்டா? அது வந்து பிடிச்சி குத்துறன்னு மட்டும் குத்தாது, பிடிச்சிருக்கணும் பழிவாங்க வாய்ப்பு இருக்கு. அது ப்ராப்பரா எங்க நம்ம பிடிக்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பொறுத்து இருக்கு. ஸோ ஏஐங்கிறது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏஐ இருக்கத்தான் போகுது மேல. ஏஐ இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பண்ற ஒர்க்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் ஏஐ தான் பண்றேன். நான் லிரிக்ஸ் எழுதுறேன், அது மியூசிக் பண்றேன், அதுக்கான கேப்ஷன்ஸும் ஹேஷ்டேகும் சரி அது ஏஐட்ட தான் கேட்கறேன், அதான் கொடுக்குது, அதை தான் இன்ஸ்டால போடுறேன், அதான் யூடியூப்லயும் போடுறேன். ஸோ என்னோட ஏரியா வந்து லிரிக்ஸ் நான் உறுதியா இருக்கேன். அந்த சேட் ஜிபிட்ட நான் கேட்பேன், இந்த பாட்டுக்கான உன்னோட ஒப்பீனியன் சொல்லு, இந்த பாட்டுக்கான கேப்ஷன்ஸும் ஹேஷ்டேகும் கொடுன்னு கேட்பேன், அது கொடுக்கும். அதுக்கப்புறம் சும்மா இருக்காம அதிக பிரச்சனைத்தனமா நான் வேணா அடுத்த லிரிக் எழுதி தரட்டுமா அப்படின்னு கேட்கும். நோ தேங்க்ஸ் சொல்லி ஸ்டாப் பண்ணணும். இல்ல குடுன்னு சொன்னா அங்கடி அவுட். ஏன்னா என்னோட ரீசன் எது நான் தெளிவா இருக்கேன். என்னோட லிரிக்ஸ் அதுக்கு உங்க ஹெல்ப் பண்ண தேவையில்லை. இது இப்ப கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நான் பண்றதுதான். மேபி அது வந்து மத்தவங்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட கேரக்டர் படி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆண்டாள் படம் வரைஞ்சு கிஃப்ட் கொடுத்தேன்ட்டு. அது படு கேவலமா தான் இருந்துச்சு. படமே பார்த்தா ஆண்டோட போய் சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அது நான் பண்ணுது அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வேணும். காலேஜ் படிக்கும்போது அப்படிதான். பர்த்டேக்குலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது எல்லாரும் போய் ஆர்ச்சிஸ்ல போய் கிஃப்ட் வாங்குவாங்க, கிராஸ் வேர்டு கிஃப்ட் வாங்க. நான் ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுப்பேன். எப்போட உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணும்போது நானே வெண்பா எழுதி கொடுப்பேன். சும்மா சிம்பிளி ஹாப்பி பர்த்டே ஒரு கேக் படுத்த கூட அனுப்ப மாட்டேன். ஸோ அது என்ன சிறிய அளவுல இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு சிறந்த அளவு இல்லாட்டியும் சரி,
நானா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் ஒரு திமிரும் எனக்கு இருக்கு. கரெக்டா? அதனால ஏஐ வந்து நான் அடுத்த பாட்டி இதோட பெட்டரா எழுதி தட்டுமான்னு கேட்கும். நீ வந்து ஒண்ணும் பண்ண வேணாம், நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா இல்லைன்னாலும் சரி, அது நான் பண்ணது அப்படிங்கிற என்ன எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ ஏஐ வந்து அந்த லெவல் நிறுத்திட்டோம்னா நமக்கு இருக்கும். ஆனா ஏஐ வந்து அப்படி நிக்காது, அது இருந்துட்டே தான் இருக்கும், வளரப்போகுது. நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்க பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப அதை பயன்படுத்திட்டா சரியா. ஆனா எனக்கு என்ன ஏற்கனவே சொல்லலாம்னு தெரியல, ஏஐயோட growth வளர 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 அதோட வர ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஒரிஜினலா இருக்க ப்ராடக்ட் ஆயிரக்கணக்கான, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல துணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கைத்தறி துணிகள் தான் நம்மள இருக்கும். எல்லாரும் கைத்தறி துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா கையில பண்றதுங்கிறதுனால, உழைப்படையோட வேலை இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பவர்லூம் இருந்துச்சு. எல்லா ஊர்லயும் பண்ணும்போது ஏஎஃப்ல பவர்லூம் தான் இருக்கும். பவர்லூம்ல மிஷின் அடிச்சு தள்ளிட்டே இருக்கும், சரியும் வெட்டியெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இப்ப என்னாச்சு, இப்ப எல்லா இடத்துலயும் பவர்லூம் துணி வந்ததுக்கு அப்புறம் கைத்தறி துணியோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா கைத்தறி துணி கிடைக்கிறது கம்மின்னு ஒரு ஆனதுக்கு அப்புறம் அது வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதான் ஏஐக்கு நடக்கும். ஏஐ மூலமா ஒரு ப்ராடக்ட்ஸ் படமா வந்துட்டு இருக்கு, ஏஐ மூலமா பாடல்கள் வருது, ஏஐ மூலமா இது நடக்குது அது நடக்குதுன்னு போது ஹியூமன் ஹேண்ட் மூலமா பண்ண பொருளோட வேல்யூ ஜாஸ்தியா, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், ஆர்கானிக் நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் சொல்லலாம். அது எனக்கு தெரியாது, அதனால எனக்கு தெரிஞ்சது கைத்தறி துணி தான், அதை சொன்னேன். அந்த மாதிரி தான் ஏஐ அதிகமா நல்லது. ஏஐ அதிகமானா சராசரி மக்களோட நீட்ஸ் பூர்த்தி ஆகும். அதுக்கு மேல எனக்கு வேணும்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அவங்க நம்மளை தேடி வருவாங்க. கண்டிப்பா நல்ல கிளாரிட்டி கொடுத்ததுக்கு நன்றிங்க. இப்போ ஏஐ வந்து வேணும், அதான் சொல்லுவாங்க. நன்றிங்க. அப்புறம் இன்னும் கடைசி ஒரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர் மாதிரி ஏஐ உயர உயர நாமளும் சேர்ந்து உயர்ந்துட்டே போகலாம். ஓகேங்க. இப்போ நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து யோயோ கைஸ். ஆமாங்க, நிறைய பேர் கதை கவிதை கட்டுரை நிறைய ரைட்டிங்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டடா ஆர்வமா எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க சோசியல் மீடியாலயோ வீட்டுல டைரியிலயோ எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை புத்தகமா வெளியிடுறதற்கான சூழல் வந்து எல்லாருக்கும் அமையறது இல்லை, பொருளாதார ரீதியாகவும். இன்னொன்னு புத்தகங்களை வந்து எல்லாரும் வாசிப்பதற்கான, விலை கொடுத்து வாங்கி அதை வாசிப்பதற்கான சூழலும் இல்லாத காலகட்டத்துல இப்போ ஒருத்தர் தன்னுடைய புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வழிகாட்டுல இப்போ அமேசான்ல பண்றது பரவாயில்லையா, இல்ல அச்சு இதெல்லாம் பண்றது பரவாயில்ல, அச்சில் இதெல்லாம் பண்ணா எப்படி, அதாவது நான் நிறைய இப்போ என்னுடைய ஒரு 100-200 கவிதைகள் எழுதிட்டேன். இப்போ நான் அதை வந்து அச்சு இதெல்லாம் போட்டா பரவாயில்லையா, வாங்குவாங்களா, இல்ல நான் அமேசான்ல போட்டா எனக்கு அது வந்து எல்லாம் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ எந்த மீடியம் வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வருது, ஒரு கேள்விக்குறி. அதுக்கு உங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? காந்தி என்ன பண்ணாருன்னா, லண்டனுக்கு பாரிஸ்டர் படிக்க போனார், போயிட்டு வந்துட்டாரு. காந்திக்கும் மற்ற தலைவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, காந்தி, நேரு, அம்பேத்கர், ஜின்னா இவங்க எல்லாரும் லண்டன் படிக்க போனாங்க, லா படிச்சுட்டு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்கள காந்தி மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போனார். மற்றவங்க எல்லாம் அங்க போல, வரலாறு அப்படிதான். ஓகே, ஏன் போலாம் இல்ல, போகல. ஸோ காந்தியோட பார்வையில மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் லண்டன் பார்த்து வந்தாங்க, லண்டனோட செல்வ செழிப்பை பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி நம்ம நாட்டையும் மாற்றணும்னு முயற்சி போராட்டம் பண்ணாங்க. காந்தி மட்டும் தான் சவுத் ஆப்பிரிக்கா போன அப்புறம் தான் லண்டனோட செல்வ செழிப்புக்கு காரணம் இங்க சிந்துற ரத்தம்னு தெரிய வந்துச்சு. இங்க எப்படி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அந்த செல்வத்தை தான் லண்டன்ல வந்து லைட்டா கடற்கடா ஜுடிக்க விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரு பார்வை வேற. சோ இந்தியாவே அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்துட்டு இங்க இருக்கிற அடித்தள மக்களை வந்து திரட்டினார். சோ இங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் வந்து ஜெயிச்சுட்டு மறுபடியும் பாம்பேல வந்து இறங்கி காங்கிரஸ்க்கு வரும்போது அவர் எடுத்தோடனே இந்திய சுதந்திரம் என்னோட இலக்கு அப்படின்லாம் வரல. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பீகார்ல சம்பரன் நினைக்கிறேன், அங்க ஒரு சணல் நூல் தொழிற்சாலை ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம். அந்த தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறது காந்தியை கூப்பிட்டாங்க. அவர் அங்க போய் அவர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற புது போராட்ட முறையை அங்க செக் பண்றாரு. இது வந்து எந்த அளவுக்கு தாங்கும் இந்த போராட்டத்துக்குன்ட்டு. சோ எடுத்தோடனே ஒரு சத்தியாகிரகம் அப்படிங்கிற போராட்டத்தை இந்தியா ஃபுல்லா பரப்பி இந்திய விடுதலை தான் குறிக்கோள்னு சொல்லவே கிடையாது. அது ஒரு சின்ன லெவல் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. பீகாருங்க மாதிரி ஒரு மாநிலத்துல ஒரு தொழிற்சாலையில தொழிலாளர்கள் மத்தியில எந்த அளவுக்கு சத்தியாகிரகம் போய் அடிவாங்கடா, அடிப்பான், அடி வாங்கி திரும்பி வா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்களா, கேட்டு அடி வாங்கிட்டு திரும்பி வரானா, அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்காம வரானா, அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அங்கிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள், மக்களை எப்படி யூஸ் பண்ணலாம், மக்களை எப்படி என்ன சொல்லி திரட்ட முடியும், மக்கள் எந்த லெவலுக்கு பொறுமையா இருப்பாங்க, அதெல்லாம் அவர் வந்து அங்க டெஸ்ட் பண்ணி லேப் மாதிரி கத்துக்கிட்டாரு. அதுக்கு வந்து கொஞ்சமா அதை வந்து அடுத்தா பரப்பி ஃபைனல் 42ல வெள்ளையனி வெளியேறு இறுதி சோதனை எங்களுக்கு முடிவு வர்றாரு.
அது மாதிரி நீங்க இந்த புக்கை போடுற போது எடுத்தோடனே புக்கா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போல உங்களுக்கு பணம் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, பிளஸ் உங்க பேர் தெரியணும் மக்களுக்கு. இவன் எழுதியிருக்கான், பார்த்திபன் எழுதிய கவிதைகள் நல்லா இருக்கும் நம்பி வாங்கினாங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். உங்களுக்கு லாஸ் தான். கரெக்டா? லாஸ் பண்ணி மானிட்டரி லாஸ் விடுங்க. உங்க கவிதைகள் நீங்க எதுக்காக புக்கா போடுறீங்க, மக்கள் படிக்கணும், படிக்கிறது அந்த குறிக்கோளே அடையப்படாம போயிடும் இல்லையா? சோ காந்தி மாதிரி சின்ன ஸ்டெப் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் அமேசான் கிண்டல போடுங்க, ஏன்னா அது உங்க செலவு கிடையாது. நீங்க அந்த புக்கு மூலமா வர பணத்தை வச்சுதான் நீங்க வாழ்றீங்கன்னா அந்த லைனே வேற. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அமேசான் கிண்டலோ இல்ல வேற ஏதாவது இணைய நூல் வெளியீட்டு தளங்கள்ல போய் நீங்க புக்ஸை கொடுத்து பார்த்து அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பரப்பி, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் மொபைல் இருக்கு. சோ வந்து மொபைல்ல தானே படிக்க முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. படிக்க நினைச்சா படிக்கலாம். அப்போ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பிரபலமாக ட்ரை பண்ணுங்க, மக்கள்கிட்ட பரவலா போக ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்க செலவை கம்மி பண்ணி ஒன்ஸ் உங்க பேர் எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அடுத்து நீங்க பேப்பர் புக்கு எடுத்துனே பேப்பர் புக்கு போடுறது ஒரு ஆர்வம் தான். அந்த ஒரு புக்கை கையில எடுத்து பாக்குறதுங்கிறது ஒரு நமக்கு பிடிச்ச விஷயம் தான். ஆனா அது பின்னாடி இருக்கிற சிக்கல்களை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு பண்றது பெஸ்ட். அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டெப்பா நீங்க வந்து இணையத்துல போறது நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பார்வையை முன் வச்சதுக்கு. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல இந்த அமேசான்ல அப்லோட் பண்றதை பத்தி உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அதை பத்தி நீங்க கொடுக்கணும்னு நான் வேண்டுகோளா வைக்கிறேன். தொடர்ந்து இந்த குணா படத்துல வழிகாட்டுற மாதிரி நான் காட்டுறேன். தொடர்ந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். அந்த அமேசானை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க வேண்டிய இருக்கு. உங்களுடைய ஃபியூச்சர் ரேட்டிங் ஒர்க்ஸுக்கும் எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பார்த்திபன். சொல்லுங்க. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். வளர்க இங்கிலீஷ். வணக்கம் ஐயா. வணக்கம்.